ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு டிஎன்பிசி ப்ரிப்ரேஷன்ஸ். இது என்ன சீரியஸ்னு பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் டூ யூ நோ த ஃபேக்ட்ஸோட கம்பைலேஷன். ஸோ பார்ட் 2 ஆஃப் த வீடியோ. ஸோ இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அக்ராஸ் த வேர்ல்டில் இருக்க மேஜர் ஆக்டிவ் வல்கனோஸ் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹவாயன் ஐலாண்ட்ஸில் மவுனலோவா, மவுனகேயா இப்படின்ற 2 ஆக்டிவ் வல்கனோ இருக்குது. அதுக்கப்புறம் மவுண்ட் எட்னா, வெசுவியஸ், ஸ்ட்ரம்போலி இது எல்லாமே வந்து இட்டாலியில் இருக்குது. இது வந்து ஆக்டிவ் வல்கனோஸ் இன் த வேர்ல்டு. அதுக்கப்புறம் வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ்னால எது யூஸ், தட் மீன்ஸ் இதோட செடிமெண்ட்ரி ராக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற கோல், ஆயில், நேச்சுரல் கேஸ் இது எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தாஜ்மஹால் வந்து ஒயிட் மார்பிளால் ஆயிருக்கு. அது ஒரு மெட்டமார்பிக் ராக்னு சொல்கிறாங்க. ஸோ குவாட்சைட் ஆகட்டும், மார்பிள் ஆகட்டும், இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மார்பிள் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் ஸ்டாச்சூஸ் மேக் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் மேக் பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த ரொம்ப குட்டி குட்டியாக இருக்க அந்த மார்பிள் பீஸை வந்து பிளாஸ்டிக்ஸ், பேப்பர்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குவாட்ரைட் அண்ட் மார்பிள் தான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட் சாயில் டே. ஸோ வேர்ல்ட் சாயில் டே பார்த்தீங்கன்னா 5th டிசம்பர், ஒவ்வொரு வருஷமும் 5வது டிசம்பர் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், டு அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ தட் அதை வந்து அதோட ப்ராசஸை வந்து இது பண்ணுறதுக்காக, இல்லை சாயில் எரோஷன் அந்த மாதிரி ப்ரிவென்ட் அது ஒரு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுன்றதுக்காக. ஸோ சாயில் ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அது வந்து கிளைமேட்டை பொறுத்து இருக்குது. ஸோ இன்கேஸ் மைல்டு கிளைமேட்டாக இருந்துச்சுன்னா 1 சென்டிமீட்டர் ஆஃப் சாயில் வந்து உருவாகிறதுக்கு 200லேருந்து 400 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே வெட் ட்ராபிக்கல் ஏரியாவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ முன்னாடி 200 to 400 இயர்ஸ் சொன்னோம். இதில் வந்து 200 வருஷம் சொல்கிறாங்க. இதே ஒரு மெச்சூர் சாயிலாக மாறணும் அப்படின்னா 3000 வருஷம் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எர்த்தோட அட்மாஸ்பியர் வந்து கேஸ் லேயரால் இருக்குன்னு தெரியும். என்னென்ன கேஸஸ்ன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ மேஜர் ப்ரப்போர்ஷன் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனால் ஆயிருக்கு. அது வந்து 78%. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் 21%. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கன். ஸோ ஆர்கன் வந்து 0.97%, கார்பன் டை ஆக்சைடு 0.03%, அண்ட் ரெஸ்ட் வந்து மற்ற கேஸஸ் அது வந்து 0.04%. நெக்ஸ்ட் கிளைமேட் அப்படின்றது வந்து ஒரு கிரீக் வேர்ட் கிளிமோ அப்படின்றதுலேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இன்க்ளனேஷன் அப்படின்னு அர்த்தமா. நெக்ஸ்ட்டு வந்து வெதர் எலமெண்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்க வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். ஸோ எதெல்லாம் எந்த மாதிரி வேல்யூஸை ஈக்குவல் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து அந்த லைனுக்கு வந்து நேம் இருக்குது. இதே ஈக்குவல் டெம்பரேச்சரில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அது ஐசோதெர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட பீரியட், ஃபார் எக்ஸாம்பிள் 1st டிசம்பர் டு 31st டிசம்பர். ஸோ அந்த குறிப்பிட்ட பீரியட்குள்ளே இருக்க டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருக்க டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர், அதோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் எடுத்தோம் அப்படின்னா அதில் எது லோயஸ்ட் மீன் டெம்பரேச்சர் ஈக்குவலாக இருக்குது அப்படின்றது வந்து ஐசோக்ரைம். சன்ஷைன் ஈக்குவலாக இருக்கிறத மெஷர் பண்ணிங்க அப்படின்னா ஐசோஹெல். ஈக்குவல் ப்ரெஷர், அதாவது குறிப்பிட்ட பீரியட்குள்ளே எவ்வளோ ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகுது அது வந்து எங்கெங்கெல்லாம் ஈக்குவலாக இருக்கோ அது வந்து ஐசோலோபார். ஈக்குவல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஐசோபார். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபாலை மெஷர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஐசோஹைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ஹரிசாண்டலாகவும் வேரி ஆகும், வெர்டிக்கலாகவும் வேரி ஆகும். ஸோ வெர்டிக்கலாக வேரி ஆகிறது வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு 1000 மீட்டர் ஹைட்டுக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து ஹைட் வந்து டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதை வந்து லேப்ஸ் ரேட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்டுலே வந்து இந்த நாள் அன்னைக்கு ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன நாள் அப்படின்னா 10th ஜூலை 1913 அன்னைக்கு. ஸோ 10th ஜூலை 1913 அன்னைக்கு கிரீன்லேண்ட் ரான்ச் டெத் வேலி யுஎஸ்ஏல வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இந்த வேர்ல்டு வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு, 56.7 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் லோவஸ்ட் டெம்பரேச்சர் எங்கே அப்படின்னா வாஸ்டாக் ஸ்டேஷன், அண்டார்டிகாவில் சோவியத் வாஸ்டாக் ஸ்டேஷனில் ரெக்கார்ட் ஆயிருக்கு, -89.2 டிகிரி செல்சியஸ். 21st ஜூலை 1983 வந்து இந்த லோயஸ்ட் எவர் டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ டெம்பரேச்சர் பார்த்தாச்சு, ப்ரெஷர் பார்க்கணும் இல்லையா? ஸோ ப்ரெஷர் வந்து ஹையஸ்ட் எவர் ப்ரெஷர் மீன் சி லெவலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸு ரஷ்யாவில் அகத்தா அப்படின்ற பிளேஸில் 31st டிசம்பர் 1968 ரெக்கார்ட் ஆயிருக்கு. எவ்வளோ ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1083.MB. நெக்ஸ்ட் லோவஸ்ட் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைஃபூன் டிப், ஒரு ஐலாண்ட் மெரினா ஐலாண்டு கிட்ட
இது வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. லோவஸ்ட் பிரஷர் 870 எம்பி வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. டேட் பார்த்தீங்கன்னா 12th அக்டோபர் 1979. ஸோ, இப்போ ஃப்ளைட்ல ட்ராவல் பண்ணீங்க அப்டின்னா, யூசுவலா காது குடையுது அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ, நெறைய பேர் ஹெட்செட் வந்து நல்லா பெருசா யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லன்னா ரொம்ப காது வலிக்கும் அப்டின்றதுக்காக. இல்ல வந்து அ பஞ்சு வச்சுப்பாங்க. அ ஏன் காது வலிக்குது? ஏன் வந்து காது குடையுது அப்டின்னா, ஃப்ளைட்ல போகும்போது, யூசுவலா நம்ம பாடிக்குள்ள ஒரு பிரஷர் இருக்கும். அண்ட் வெளியில அவுட்டர் சைட்ல வந்து அட்மாஸ்பியரிக் பிரஷர் இருக்கும். ஸோ, நம்ப கீழ இருந்து மேல போகும்போது, டெம்பரேச்சர் குறையுதுன்னு சொன்னோம். டெம்பரேச்சர் குறையிற மாரி அ பிரஷரும் வந்து மாறும். வேரி ஆகும். அதனால உங்களோட உள்ள இருக்க பிரஷருக்கும், வெளியில இருக்க பிரஷருக்கும் ஈக்குவலைஸ் பண்றனால, நம்மளோட காது வந்து குடையுது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட அ இன்சைட் யுவர் இயர்ஸ் அதாவது காதுக்குள்ள இருக்க பிரஷர் வந்து கம்மியா இருக்கும். இட்ஸ் லோயர் தென் தி அட்மாஸ்பியரிக் பிரஷர். அட்மாஸ்பியரிக் பிரஷர் பிகம்ஸ் லோயர் தென் த பிரஷர் ஆஃப் தி ஏர். பிரஷர் டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் குறைய தட் மீன்ஸ் நம்ம ஆல்டிட்யூட் போகும்போது டெம்பரேச்சர் குறையுது. டெம்பரேச்சர் குறைஞ்சா பிரஷரும் குறையும். வெளியில இருக்க பிரஷர் வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. பாடியில இருக்க பிரஷர் வந்து அதிகமா இருக்கு. ஸோ பாடியில உள்ள இருக்க பிரஷர் அதிகமா இருக்குன்னா, அதிகமா இருக்கிறதுலருந்து கம்மிக்கு போகும். அதனால ஈக்குவலைஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த காது வலி வந்து ஏற்படுது. ஓகே. நம்ம முன்னாடி சொன்னோம் ஆல்டிட்யூட் இன்கிரீஸ் ஆக பிரஷர் டெம்பரேச்சர் குறைஞ்சுச்சுன்னா, பிரஷரும் வந்து குறையும். பிரஷர் குறைஞ்சுச்சு அப்டின்னா, நீங்க பிரீத் பண்ண தேவையான ஆக்ஸிஜன் வந்து கம்மியாகும். அதனால தான் வந்து மவுண்டைன் கிளைம்பர்ஸ் எல்லாமே வந்து ஆக்ஸிஜன் சிலிண்டர்ஸ வந்து கேரி பண்ணிட்டு போறாங்க. நம்ம வந்து திடீர்னு நம்மளோட பிரஷர் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்டின்னா, ஹை பிரஷர் டூ லோ பிரஷர் வந்து சேஞ்ச் ஆகும்போது, சிக்னஸ் வந்து ஒரு கிடினஸ், சிக்னஸ் அந்த மாரி வந்து ஏதாச்சும் ஏற்படும் அப்டின்றனால, அ நெ அ அதே மாரி ஃப்ளைட்ல போகும்போதுமே ஆர்டிஃபிஷியல் பிரஷர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. தட் பேசஞ்சர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்குவாங்க அப்டின்றதுக்காக அப்டின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அல் பெலாக்கி. அல் பெலாக்கி வந்து ஒரு அராப் ஜியோகிராஃபர். அம் கிளைமேட்டிக் டேட்டாவா கலெக்ட் பண்ணியிருக்காரு. அராப் ட்ராவலர்ஸ் கிட்ட இருந்து. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளைமேட்டிக் அட்லாஸ் ஆஃப் தி வேர்ல்ட். வேர்ல்ட்லயே வந்து ஃபர்ஸ்ட் கிளைமேட்டிக் அட்லாஸ வந்து குடுத்தவர் வந்து அல் பெலாக்கி. நெக்ஸ்ட் வந்து பிரேசிலோட ஏரியா வந்து ரொம்ப அதிகமா இருக்கனால, அதோட விண்ட் ஸ்பீட் வந்து ஆவரேஜ் விண்ட் ஸ்பீட் வந்து கம்மின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கேபான், காங்கோ, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. இங்க எல்லாமே வந்து விண்ட் பிளேஸஸ் வந்து லீஸ்ட் விண்டி பிளேஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம சுமத்ரா, இந்தோனேஷியா அண்ட் மலேசியா இங்கேயும் வந்து விண்டி பிளேஸஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.